சார் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு இன்டர்வியூஸ் போனால் ஜாப் இன்டர்வியூஸ் அங்கே என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம ரெஸ்யூம்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் சார்? அதாவது பொதுவாகவே வந்துட்டு ஒரு கம்பெனி போகிறீங்கன்னா அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராசஸ் ரிலேட்டட் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எஸ்ஓ பேஸ்டு கம்பெனினா எஸ்ஓ ரிலேட்டடாக எஸ்ஓ ப்ராஜெக்ட் என்ன மாதிரி பண்ணீங்க, கீவேர்டு ரிசர்ச் பண்ண தெரியுமா, அதுக்கு எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரி கம்பெனிக்கு பண்ணீங்க, எவ்வளோ லீடு ஜென்ரேட் பண்ணீங்க, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால் ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அப்போ என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த டூல்ஸை உங்களால் வந்து திறமையாக வந்து கையாள முடியுமா, இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ரெஸ்யூம்லையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல்ஸ் தெரியும், இந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ரிசல்ட் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், 300 500 லீட்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், காஸ்ட் பர் லீடு வந்து இவ்வளோ எடுத்துக்கிச்சு, காஸ்ட் பர் ஒவ்வொரு லீடுக்கும் இவ்வளோ மினிமம் காஸ்ட்லேயே நான் பண்ணி கொடுத்தேங்கிற மாதிரி அவுட்புட் பேஸ்டு வந்து தான் ரெஸ்யூமில் இருக்குமே தவிர இது தெரியும் அப்படின்னு போடுறது வந்து முக்கியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ராக்டிக்கலாக உங்கள் போர்ட்ஃபோலியோ என்ன அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்.